இப்ப கூட ஒரு பாட்டு போடுறாங்க பாத்துறீங்களா? யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். அந்த 1926 பார்த்தனாலும் மச்சான் பண்ணவான். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். உண்மையில இந்த பாட்டை பழனிசாமிக்கு அப்படியே பாடலாம். யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. 10 தடவை தோற்று போய் யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. ஊவத்தூர்ல கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் விழுந்து பதவி வாங்கி யாரா அந்த பழனிசாமி, நான் தான் அந்த பழனிசாமி. கொடுமைய 10 முறை தேர்தலில் தோல்வி அடைஞ்சு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 13 தொகுதியில 3வது இடத்துக்கு போய் 9 தொகுதியில டெபாசிட் போய் இப்ப பேசுறாரு 200 தொகுதிகளிலும் அதிமுக ஜெயிக்கும். டி ஜெயக்குமார் சொல்றாரு, எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பாவமா இருக்கு அந்த குறுப்புகளை பார்த்தா. இதத்தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ். காலி பாத்திரங்கள் எப்பயுமே அதிகமா சத்தம் போடும். பெண்களுக்கு தெரியும். இந்த பாத்திரம் வளர்க்கிறப்ப காலி பாத்திரம்லாம் அந்த இதுக்குள்ள போடுவீங்க, சத்தங்க. எல்லா பாத்திரத்திலையும் தண்ணி நிறைச்சு வச்சு பக்கத்துல வச்சீங்கன்னா நிறைந்த பாத்திரங்கள் சத்தமே எழுப்பாது. காலி பாத்திரங்கள் தான் அதிகமாக சத்தம் எழுப்போம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நடைபெற்ற பொதுக்குழுல எல்லாரும் சத்தம் போட்டு, அதுவும் முன்னாள் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம்லாம் தொண்டை கட்டி வாயெல்லாம் கொளறி, என்னடா ஆளுமை, ஏன் இந்த சத்தங்கிற? அங்க மேட்ரு முடிஞ்சு போச்சு.